இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 1.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. என்ன சார், தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு விட்டதா என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும்? தொகுதி ஒன்று முடிவு பண்ணல. தொகுதி எண்ணிக்கை எவ்வளோ வேணும், என்ன வேணுன்றதுக்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தை. இதுக்கு நடுவில் அமித்ஷா வரப்போறாரு. அவருக்கான பனையூர் பங்களா தயாராகிடுச்சு. பனையூர் பங்களாவா? ஆமாம் சார், பனையூர்ல அமித்ஷா தங்குவது விஜயை கன்வின்ஸ் செய்யதானா? உறுதியாக இருக்காங்க. எத்தனை சீட்டு சார் கேட்குறாங்க? இவர்கள் கேட்டது வந்து 40 சீட்டு. பாஜகவுக்கு மட்டும் 40 இல்ல பாஜக ப்ளஸ் ஏசி சண்முகம் துளுத்துக்குடாக்கள் எல்லாம் 40. சென்னையில் ஒரு 2-3 இடங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கு சார். மயிலாப்பூர் டி நகரா? அதெல்லாம் தரமாட்டாங்க. இந்த இரட்டையர்கள் யார், OPS டிடிவியை சொல்றீங்களா? எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர் இருக்கும் வரை அதை வீழ்த்துவதே எங்கள் லட்சியம். ஆனால் அம்மா புரட்சி தலைவர் வழியில் அவருடைய லட்சியங்களை நிறைவேற்ற போராடுவோம். ஏன்னா திமுக ஜெயிக்க வைக்கிறதா அவங்க லட்சியம், 2 பேர் லட்சியம். அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறதா அவங்க லட்சியம். அவங்க கட்சியை ஆரம்பிச்சதே இதுக்கு தான். நீங்க எடப்பாடின்ற ஒரு தனிநபர் மேல கோவத்தை வச்சுக்கிட்டு மொத்த அதிமுகவை காலி பண்ற வேலை, குழி பறிக்கிற வேலை தானே பண்றீங்க. பிஎம்க்கு எப்படிங்க ஒன்று சேருவாங்க? ஏங்க அவர் அந்த எண்டில் போய் நிற்கிறாரு. பையன் மேலே சிபிஐயில் வழக்கு புகார் கொடுக்க போகிறன்ற அளவுக்கு போயிட்டாரு. அவர் வந்து அரசியலாக பார்க்கலாங்க, அப்பா பையனாக பார்த்துட்டு போய் நின்றுட்டு இருக்காரு. அதனால் அது ஒன்றும் அது அவ்வளோதான். இப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னு புரியல. துறவரம் போயிடலாமா, இல்லாட்டி வெளியிலிருந்து திமுக ஆதரவுன்னு அறிவிச்சிடலாமா? அவர்களுக்கு இதுதான் அதிமுக கூட்டணி தான் ஒரு சரியான இடம்ங்கிறீங்க. என்னன்னா ஜனவரி வரைக்கும் இழுப்பாங்க. அப்படியே இழுத்து டிமாண்ட் அதிகப்படுத்திட்டு உள்ள வருவாங்க. இன்னொன்று, இவர் பாமக சண்டையே அதில் தானுங்க, யார் என்டிஏ பக்கம் போகணுன்றதெல்லாம். அதனால இயற்கையாகவே அவர் இங்கே தான் வருவார். தாவே கேட்டா போவார். இப்போ வரைக்கும் என்டிஏ கூட விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி சார் வருவாரு? பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு சார் எல்லாருக்கும். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி கிடைச்ச தகவல் கூட, டெல்லி பாஜக விஜய் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாவிலேருந்து ஒரு முக்கியமான புள்ளியை வைத்து விஜய்கிட்ட பேசுகிறாங்க. பவன் கல்யாணம் வச்சு பேசுகிறாங்கன்னு. பவன் கல்யாணம் வச்சு இப்போ பவன் கல்யாணம் பேசிட்டு தான் இருக்காரு. இங்கே என்ன பிரச்சனைனா, கட்சியே புஷியை சுற்றி தான் இருக்கிறது. விஜய் நினைச்சா கூட புஷிக்கு எதிராக எதுவும் பண்ண முடியாது. என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க. விஜய் எங்க நிக்க போறாரு? வீல ஆரம்பிக்கக்கூடிய தொகுதிகளில் தான் நிக்க போறாரு. விஜய் பனையூரிலே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு விஜய் நிற்க மாட்டார். என்டிஏ கூட்டணி வந்தால் ஒருவேளை விஜய் நிற்பார். தனியாக நிற்கிறதா இருந்தால் விஜய் நிற்பது ரொம்ப கம்மி. அப்படி நிற்கணும்னா திருச்சி கிழக்குல நிற்கிறார். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீப் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் முத்தலீப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அதிகாரப்பூர்வமான ஒரு தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தையை என்டிஏ தரப்புல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகவுடைய தேசிய மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தமிழ்நாடு பாஜக தலைமை அலுவலகத்தில் ஒரு கோர் கமிட்டி மீட்டிங், அதை முடிச்சுட்டு ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலில் எடப்பாடியா சந்திப்பு, ஒரு மிகப்பெரிய விருந்தெல்லாம் கொடுத்ததாக செய்தி. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. ஸோ பாஜக தரப்பில் பேசும்போது தொகுதி உடன்பாடெலாம் நாங்கள் பேசலை, ஒரு ஃபார்மாலிட்டியான சந்திப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபார்மாலிட்டியான சந்திப்பு 1.5 மணி நேரம் வரைக்கும் நீண்டு போயிருக்கு. அது நம்மளாலையும் அதை நமக்கே தெரியுது. நிச்சயம் அந்த ஃபார்மாலிட்டியான சந்திப்பு கிடையாது, நமக்கே தெரியுது. 1.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. என்ன சார், தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு விட்டதா என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும்? பாஜக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சதுலேருந்தே அது ரொம்ப ஜென்யூனாக கொண்டு போகணும், ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். அதாவது எந்தவித சேதாரமும் வந்துடக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாதுன்றதில் அமித்ஷா மிக உறுதியாக கொண்டு போகிறாரு. அதில் தான் அண்ணாமலை நீக்கம், மற்ற விஷயங்கள்லாம். அதனால் இன்னொன்று, பீகார் ஸ்டைலில் பிரிந்தவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பலமான கட்சியாக காமிக்கணும், அந்த கூட்டணியை பலமாக காமிக்கணுன்றதுலையும் உறுதியாக இருக்காங்க. அதற்கான பணிகள் போய்கிட்டு இருக்குது. போன தடவைலாம் பேசணும், அண்ணாமலை கூப்பிட்டு சொன்னது, யார் யார் என்னென்ன பண்ணுறதுன்றதெல்லாம். இது ஒரு பார்ட்டு போய்கிட்டு இருக்கும்போதே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நெருங்கிட்டு இருக்குது. சீட்டு இதெல்லாம் ஷேரிங் இதெல்லாம். அப்போ தொகுதி தொகுதி எண்ணிக்கை, தொகுதி ஒன்று முடிவு பண்ணல. தொகுதி எண்ணிக்கை எவ்வளோ வேணும், என்ன வேணுன்றதுக்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தை. இதுக்கு நடுவில் அதிமுக கூட்டணியில் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த இது போகணுன்றதுக்காக தான் பியூஷ் கோயலை போட்டிருக்காங்க. ஆமாம். இன்னும் மற்றவர்களும் இதை இது பண்ணிகிட்ருக்காங்க. அமித்ஷா வரப்போகிறாரு. அவருக்கான பனையூர் பங்களா தயாராகிடுச்சு. பனையூர் பங்களாவா? ஆமாம். பனையூர் பங்களானா அவர் தான். யார்?
அவர் பண்ணையார். இவர் பனையூர் பங்களாவில் இருக்க போகிறவர். சரி. வாரத்தில் ஒரு நாள் தங்குறதுக்கான இதெல்லாம் ஏற்பாடலாம், அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் 2 பேரும் பக்கத்தில் இருப்பாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதை அடுத்து சொல்கிறேன். ஓகே. அப்போ இந்த இது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ நல்லா கொண்டு போகணுன்றதுல உறுதியாக இருக்காங்க. எத்தனை சீட்டு சார் கேட்குறாங்க? இவர்கள் கேட்டது வந்து இன்னும் 40 சீட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பாஜக கேட்டிருக்காங்களா? ஆமாம், பாஜகவுக்கு மட்டும் 40 இல்லை? பாஜக ப்ளஸ் ஏசி சண்முகம், துண்டுத்துக்குடாக்கள் எல்லாம் 40. ஓகே, எல்லாருக்கும் சேர்த்து 40. ஆமாம். அதில் இவர்கள் 40னா ஒரு 30 ஓகேன்ற மாதிரி, அவர்கள் 25 தர்றோம் அப்படின்னு ஏடிஎம்கே சொல்கிறாங்க. 25 தான் தருவோங்கிறாங்க. இதில் என்னன்னா 25 கொடுங்க, 25 கூட ஓகே, ஆனால் ஜெயிக்கிற தொகுதியாக கொடுங்க. கலைஞர் மாதிரி காலவாரி விட்டுறாதீங்க. கலைஞர் பாலிசி ஒன்று இருக்குல்ல, இந்த இடதுசாரிகள்லாம் பெருசாக சண்டை போடுவாங்க, 15 தொகுதி வேணும், அது வேணும், இது வேணும்னு. லாஸ்ட்டில் கொடுத்துருவார். அதில் பார்த்தீங்கன்னா 5 தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். 10 தொகுதி நீங்கள் டக்கர் அடித்தாலும் திமுகவை ஜெயிக்க முடியாத தொகுதியாக இருக்கும். ஆமாம். அதில் வந்து இதாகிடும். அந்த மாதிரி எங்களுக்கு இல்லாமல் ஒரு டபுள் டிஜிட் நாங்கள் வரணுன்ற கௌரவமான தொகுதியை ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இது ஒரு வாய்ப்பு, அதற்கேற்ற மாதிரி நீங்கள் சீட்டு கொடுங்க அப்படின்னு. அதனால் நீங்கள் எங்களோடய பயணம் செய்கிறவங்க, நீங்கள் ஜெயிச்சா தான் எங்களுக்கும் நல்லது, அதனால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியே நம்ம பேசிக்குவோம்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு 2-3 இடங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது சார். மயிலாப்பூர் டி நகரா? அது மட்டும் தவிர அதெல்லாம் தரமாட்டாங்க. டி நகர் சத்யா இருக்காரு. லாஸ்ட் டைமே 100 ஓட்டுக்கு குறைவாக தான், 200 ஓட்டுக்கு குறைவாக தான் தோத்தார் அவர். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் செகண்ட் பிளேஸ் வந்து பிஜேபி. ஆமாம். ஆனால் அதெல்லாம் கணக்கு வராது. அப்படி பார்த்தா நீங்கள் பிஜேபி பல இடம் ஜெயிக்கிற இடங்களில் அதிமுக தான் பெரிய பிரதான கட்சியாக இருக்கும். அதனால் அப்படி இல்லை. டி நகர் மயிலாப்பூர் வந்து அதிமுகவில் பல போட்டிகள் ஓடி. ஓகே. டி நகர் பெரும்பாலும் சத்யா கொடுத்துருவாங்க, மயிலாப்பூரில் பலரும் போட்டி போடுறாங்க. அதனால் அது வந்து மயிலாப்பூர் தரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை போட்டி ஜாஸ்தி இருந்து சரி நீங்களே வச்சிங்கன்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம், நீங்கள் இது பண்ணிங்க. ஏன்னா தென் சென்னையில் கொஞ்சம் நல்லா வேல்யூ இருந்தது. சோழிங்கநல்லூர், இது வேளச்சேரி, இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். துறைமுகம் ஏன் லாஸ்ட் டைம் வினோஜ் போட்டி போட்டார், இப்போ போட்டி போட்டால் ஜெயிச்சிருவார். தாவேக்கு அந்த வேலையை பார்த்துக்கும். சேகர்பாபு தொகுதி மாறுறாராமே. ஆமாம், அவர் ஆர்கே நகர் போகலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறதா தகவல். ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே அங்கே ஒரு பையன் விஜயபாஸ்கர் யாரோ ஒரு 4 பேர், ஒரு தாவேக்கா பகுதி செயலாளர் அந்த இது துறைமுகத்தில், அவர் கிட்டத்தட்ட பெரிய அளவில் வாக்குகளை பிரிக்கிறார். ஓகே. அது சேகர்பாபுக்கு பிரச்சனை ஆகிடும்ன்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால் ஆர்கே நகருக்கு சேகர்பாபு மாறுவது உறுதி. தலைவரே கோலத்தூர்லேருந்து திருவாரூர் போகிறதா தகவல். சேப்பாக்கம்னு சொன்னாங்க. சேப்பாக்கம் இவர் தான். சேப்பாக்கம் கோட்டைங்க, அது எப்போவுமே அது உதயநிதி தான். சேப்பாக்கம், ஆயிரம் விளக்கெல்லாம் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியா. இவர் திருவாரூரில் போய் நாமினேஷன் பண்ணிட்டு வந்துடுவார், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. கலைஞருக்கு எப்படி பூண்டி கலைச்செல்வன் பார்த்தாரோ அதே மாதிரி பார்த்துக்குவாங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. இவர் பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் பார்த்துக்குவார். அதனால சிஎம் வந்து குளத்தூர்ல இருந்து திருவாரூருக்கு போறாரு, அப்பா மாதிரியே மாறுவதற்கு வாய்ப்பு அதிகம். கலைஞர் வந்து துறைமுகத்துல இருந்து திருவாரூருக்கு போனாரு, இவர் குளத்தூர்ல இருந்து திருவாரூருக்கு போறாரு. ஏன் சார் குளத்தூர் ஏன் தொகுதி மாறுறாரு? குளத்தூர் வந்து இதே தான், இந்த கணக்கு எடுக்கிறதுல தாவேக்காவுடைய வாக்குகள் திமுக வெற்றியை யார் சார்? இந்த தனியார் பஸ் அதிபரா? யாரோ தாவேக்காவுக்குள்ள வாய்ப்புகள் திமுக வெற்றி. அடிக்கடி குளத்தூருக்கு போயிட்டு இருக்காரு சார். போன வாரம் கூட ஒரு தொகுதி குளத்தூர் போறாரு. குளத்தூர் குளமாயிடுது, மழை பெஞ்சா, அதை கவனிக்க மாட்டேங்கிறாரு. போய் எதையாவது திறந்து வச்சுட்டு வந்துட்டு மக்களை பார்த்துட்டு வந்தால் மட்டும் போதுமா சார்? கம்மிங் பேக் டு ஏடிஎம்கே பிஜேபி என்ன நடந்துச்சு? அதனால இந்த விஷயங்கள் பேசுகிறாங்க. இதில் வந்து இந்த 25 தொகுதி கிட்டத்தட்ட இறுதியாகும். பாமகக்கு ஒரு 20 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. தேமுதிகக்கு சிங்கிள் டிஜிட்டில் 10க்குள்ளே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. +1ல கேட்பாங்க. யார்? +1 தான் யாருக்கிட்ட சொல்லிட்டாங்களே, கொடுக்குறேன்ட்டாங்க. இந்த தடவை மார்ச்லேயே வருதுன்ற. ஆமாம், ராஜ்யசபா எலெக்ஷன் வருது. அதில் தேர்தலுக்கு முன்னாடியே கொடுக்குறேங்க்கா, நான் நீ இப்படி கோச்சிக்கிறீங்கன்னு அதுக்கு சுதீஷுக்கு வாங்கிட்டு அது பண்ணுற வேலையை பண்ணுவாங்க. ஏன் ராஜ்யசபாவில் இவ்வளோ உறுதியாக இருக்காங்க தேமுதிக? எம்பி சீட்டு வேறு எப்படி தான் ஜெயிக்க முடியும், இப்படி தான் ஜெயிக்க முடியும், இப்படி தான் போக முடியும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. ஒரு எம்பி தொகுதினா சும்மாவா? அதனால் அது வாங்குறாங்க. அவங்களுடைய அங்கீகாரமாக அதை நினைக்கலாம். ஓகே, உரிமைன்ட்டாங்கல்ல, அவங்களாம் சரி கொடுத்துட்றாங்கன்ட்டாங்க. அதனால் அவங்க போய் வேறு என்ன ஏசி சண்முகம்லாம் அதில் நின்றுவாங்க. அவருக்கு தனியாக 3 தொகுதி அதை கேட்குறாரு போல். 3 கொடுங்க, நான் ஒரு 10 தொகுதி வரையும் செலவு பார்த்துக்கிறேன்ற மாதிரி. அதனால் அது ஒரு விஷயம். வேறு என்ன வேணும்? இந்த இரட்டையர்கள், வங்காள விரிகுடாவில் சுற்றி கொண்டிருக்கிற காற்றழுத்த தாழ்வு நிலை
புயலாக மாறுமா, வலுவிழந்து போகுமான்னு. யார் ஓபிஎஸ் டிடிவியை சொல்கிறீங்களா? இன்னைக்கு கூட ஒரு மிக முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஓபிஎஸ்க்கு 3 தொகுதி, டிடிவிக்கு 6 தொகுதிக்கு கொடுப்பதற்கு எடப்பாடியார் சம்மதம் தெரிவித்து விட்டார் அப்படிங்கிற டோனில் ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காங்க. டிடிவி பிரச்சனைன்னா ரெட்டையில் நிற்கணும், ஒன்றும் முடியாதுன்ட்டாங்க. தாமரையில் வேணால் நின்றுக்கோ, இல்லை தனியாக கூட நின்றுக்கோன்ற மாதிரி. எங்ககிட்ட வராத, உன்னை ஒதுக்குனது தானே உங்கள் 2 பேரையுமே. இதில் இது ஏதோ பிரச்சனை போல். இன்னொன்று டிஎம்கே அசைன்மெண்ட்டில் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் இன்றைக்கி எடப்பாடி ஓபிஎஸ் டீமே இன்றைக்கி கூட்டம் போட்டு பேசுனது பார்த்தீங்களா? எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் இருக்கும் வரை அதை வீழ்த்துவதே எங்கள் லட்சியம். ஆனால் அம்மா புரட்சித் தலைவர் வழியில் அவருடைய லட்சியங்களை நிறைவேற்ற போராடுவோம். ஏன்னா திமுக ஜெயிக்க வைக்கிறதா அவங்க லட்சியம், 2 பேர் லட்சியம். அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறதா அவங்க லட்சியம். அவங்க கட்சியை ஆரம்பித்ததே இதுக்கு தான். நீங்கள் எடப்பாடின்ற ஒரு தனிநபர் மேலே கோவத்தை வச்சுக்கிட்டு மொத்த அதிமுகவை காலி பண்ணுற வேலை, குழி பறிக்கிற வேலை தானே பண்ணுறீங்க. திமுகவுக்கு சாதகமாக போகிற வேலை தானே பண்ணுறீங்க. இதை பண்ணிக்கிட்டே எந்த ரிப்போர்ட்டரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் ஏதாவது ஒன்று உருட்டிக்கிட்டு இருக்கிறது. அதனால் இவர்கள் 2 பேருக்குமே இதான் வேலை. அவர் ஒரு எண்டுக்கு போயிட்டார் டிடிவி. அவர் என்னென்னமோ பேசுகிறாரு, கண்டதை பேசிகிட்டு இருக்காரு. நான் தான் வந்து அம்மா வழியில், அம்மா காட்டிய புரட்சி வழியில் இது பண்ணுறேன், அவர்களுக்கு பாதுகாவலராக அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம். எப்படி இருந்தீங்க நீங்கள்? என்ன கிளை கழகத்துலேருந்து வந்தீங்க? சித்தி இருந்தாங்க, நேராக கூப்பிட்டு வந்து நிற்க வச்சாங்க பெரியகுளம் தொகுதியில். எம்பி ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் பொருளாளர் ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் துணை பொதுச் செயலாளர் எந்த தடவை அதில் ஜெயலலிதா அதில் தொடுத்தி விட்டப்போ உங்களை அப்புறம் கட்டியே சேர்க்கல. அவங்க உயிரோடு இருக்கவும் வரல. அப்புறம் என்ன அம்மா? இப்போ நாங்கள் இன்னும் பலமாக தான் இருக்காங்களாம். பலரும் வந்து வெளியே போனாலும் இன்னும் நாங்கள் பலமாகத்தான் இருக்கிறோம். அவரு தெரியும்ல, பயங்கரமாக அவர் தோத்துக்கிட்டே இருந்தால் கூட நாங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கிறோன்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு தெம்பாக பேசிகிட்டு இருப்பார். அதனால் அது அவருடைய இது அவ்வளோதான். நல்ல வாய்ப்பு இது. இன்னொன்று, அதிமுக ஜெயிக்கிறதுக்கு ஆன வாய்ப்பை தட்டி பறிக்கிற வேலையை செய்கிறீங்க அப்படின்னாலே அவர்களுக்கு கோபம் வரும். ஏன்னா அவர்களை இணைச்சி பீகார் மாதிரி நடத்தலாம்னு நினைக்கிறாங்க. அதற்கு எதிராக போய் நின்னீங்கன்னா அதுடைய பலனையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க நெருக்கி பேசி. பிஎம்கே சார் எனக்கு என்னமோ ஒன்று சேருவாங்கங்கிற மாதிரி தெரியலையே சார். பிஎம்கேவா? பிஎம்கே எப்படிங்க ஒன்று சேருவாங்க? ஏங்க அவர் அந்த எண்டில் போய் நிற்கிறாரு. பையன் மேலே சிபிஐயில் வழக்கு புகார் கொடுக்க போகிறன்ற அளவுக்கு போயிட்டாரு. அவர் வந்து அரசியலாக பார்க்கலாங்க, அப்பா பையனாக பார்த்துட்டு போய் நின்றுட்டு இருக்காரு. அதெல்லாம் அவர்கிட்ட இப்போ யார் இருக்கா? 2 பேர் இருக்கிறாங்க, அருள் அண்டு சிகேமணி. ஆமாம். அதனால் அது ஒன்றும் அது அவ்வளோதான். இப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னு புரியல. துறவரம் போயிடலாமா, இல்லாட்டி வெளியிலிருந்து திமுக ஆதரவுன்னு அறிவிச்சிடலாமா, இல்லாட்டி கட்சி ஆரம்பித்து கூட்டணிக்குள்ளே போகலாமா, இல்லை சசிகலா மாதிரி அமைதியாக இல்லாமா, அதான் துறவரம். அதனால் ஆக மொத்தத்தில் திமுக அசைன்மெண்ட்டில் நீங்கள் வந்து நாங்கள் தான் பாமக ஒரிஜினல் பாமக தொண்டன் திமுகவை தான் ஆதரிப்பான்ற அளவு கூட போயிடுவார். அப்போது 5 வருஷமாக ஐயா அறிக்கை விட்டீங்களே, நேற்று வரைக்கும் அறிக்கை விட்டுட்டு இருக்கிறீங்க இவங்களுக்கு எதிராக அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இதுதான் ஒவ்வொருத்தருடைய காலங்கள் முடிகிறதுக்கான வழிகள். தப்பான முடிவை தப்பான நேரத்தில் எடுக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா அப்படியே ஒதுக்கப்படுவார்கள். வைகோ மிகச்சிறந்த உதாரணம். அடுத்த உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகலேருந்து பலரையும் சொல்லலாம் சார். குறிப்பாக என்டிஏ கூட்டணிக்குள்ளார ஓரளவுக்கு செட்டில் ஆகிற மாதிரி தான் நமக்கு இருக்குது, நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது. ஆனால் பாமகவும் தேமுதிகவும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. தேமுதிக 2 பக்கமும் பேசுகிறாங்க, திமுக கிட்டையும் பேசுகிறாங்க, அதிமுக கிட்டையும் பேசுகிறாங்க. ஏவா வேலு அவர்கள் தேமுதிகவை எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற டோன்லையும் பேசிக்கிட்டு இருப்பதாக தகவல். தேமுதிக என்ன பண்ண போகிறாங்க? இதுவே திமுகவுக்கும் ராஜ்யசபா எம்பி சீட் காலி ஆகுது. ஒருவேளை இவங்க ஆசை காட்டி நான் உங்களுக்கு கொண்டு தரோம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போக வாய்ப்பு இருக்கிற தேமுதிகவில் ராஜ்யசபாவுக்கு அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இது திமுகவில் முதல்ல தேமுதிக கூட்டு வந்தாங்கன்னா அந்த அம்மா 6 சீட்டு 8 சீட்டுன்னு கேட்பாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்கள்ட்ட சீட்டை குறைக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு திமுக. அதனால் இன்னொன்று, அவர்களுக்கு இதுதான் அதிமுக கூட்டணி தான் ஒரு சரியான இடங்கிறீங்க. என்னன்னா ஜனவரி வரைக்கும் இழுப்பாங்க, அப்படியே இழுத்து டிமாண்டை அதிகப்படுத்திட்டு உள்ளே வருவாங்க. இன்னொன்று, இவர் பாமக சண்டையே அதில் தானுங்க, யார் என்டிஏ பக்கம் போகணுன்றதெல்லாம். அதனால் இயற்கையாகவே அவர் இங்கே தான் வருவார், இன்னும் தாவே கேட்டால் போவார். அதனால் அவருக்கு தெரியும் அவர் 2029 மீண்டும் பாஜக ஆட்சி தான் தொடரப்போகுது. இந்த நெல்லிக்காய் மூட்டைலாம் ஒன்று சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் பெருசாக தெரியல. நாளுக்கு நாள் அவங்க இன்னும் அடுத்த கட்டத்தை தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சௌமியா வந்து மீண்டும் தருமபுரியில் நின்னாங்கன்னா, என்டிஏ கூட்டணி நின்னாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சிட்டாங்கன்னா மத்திய இணையமைச்சர் இந்த மாதிரி தான் வாங்கிடலாம். அந்த நோக்கி நகர்வாரா, அதை விட்டுட்டு இவங்க கூட சேர்ந்துட்டு இருப்பாரா?
அதெல்லாம் நீண்ட கால திட்டம். ஜிகே மணி தொகுதியை சின்னையா எதிர்பார்க்கறது போல இருக்கு. அங்க நிக்கிறதுக்கு பிளான் இருக்கு அன்புமணிலாம் நின்னாருன்னா ஜிகே மணிலாம் தோத்துருவார். அதெல்லாம் அவங்க ஏடிஎம்கே, பாஜக, பாமக 3 ஓட்டு சேரும் பொழுது அவங்க என்ன பண்ணாலும் முடியாது. அது அன்புமணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவர் எம்எல்ஏ சீட்டு கேட்டு நிற்பாரான்னு தெரியாது. சௌமியா அவர்கள் கீழ்பினாத்தூர் நிக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு இருக்கு. அவங்க தருமபுரி எம்பி நிற்கிறது தான் வாய்ப்புகள் அதிகம். ஓகே, சட்டமன்ற தேர்தல் அவங்களுடைய சாய்ஸ் கிடையாது இருக்காது. ஒருவேளை இருந்துட்டு ஜெயிச்சுட்டு தருமபுரி எம்பி வரும்போது அதில் நின்றுட்டு இதை ரிசைன் பண்ணிட்டு தலைவர்கள் தானே என்ன வேணால் செய்யலாம்ல. ஓகே சார். சார், சிபி சண்முகம் இப்போ எம்பியா இருக்காரு, மயிலம் தொகுதியிலையும் போட்டி போடுவதற்கு விருப்ப மனு கொடுத்துருக்காரு. ஒருவேளை மயிலம்ல போட்டி போட்டு ஜெயிச்சிட்டாருன்னா ராஜ்யசபா எம்பி பதவியை நிச்சயமாக ராஜினாமா பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அப்படி ராஜினாமா பண்ணார்னா அது அப்படியே திமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஏன்னா கடந்த முறை வந்து 2001 வந்து வைத்திலிங்கமும் அதே போல் வந்து நம்ம முனுசாமி அவர்களும் ராஜ்யசபா எலெக்ஷன் நின்று ராஜ்யசபாவில் நின்று புள்ளர போயிட்டாங்க. இங்கே வந்து ஜெயிச்சிட்டாங்க. ராஜினாமா பண்ணும்போது அந்த 2 பதவியுமே வந்து திமுகவுக்கு போச்சு. அந்த மாதிரி தவறு எதுவும் நிகழ்ந்துடக்கூடாதுல்ல? அதுக்கு காரணம் நீங்கள் திமுக அதிக எம்எல்ஏக்கள் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க ராஜினாமா பண்ணால் அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிற இதில் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஏன்னா 4 அவங்களுக்கு கிடைக்குது, 2 தான் இவங்களுக்கு கிடைக்குது. ஆமாம். அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட அதிகம் இருந்தாங்க, இவங்கள்ட்ட கம்மியாக இருந்தது. அதனால் அது மாறிச்சு. நீங்கள் 2026க்கு அப்புறம் யார்கிட்ட என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இவங்க ஒரு 150 எம்எல்ஏ கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இவங்க 60-70 முடங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒரு ராஜினாமா பண்ணார்னா அந்த இதுக்கான இது அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம முன்னு சிந்தனைலாம் வச்சுட்டுலாம் பார்க்க முடியாது. சிவி சண்முகம் மீண்டும் ஜெயிச்சு அமைச்சர் ஆகிறதுக்கான வேலையை பண்ணுவார்ல, யோசிப்பார்ல. அவருமே தொகுதி மாறுறது போல இருக்கே சார். ஆமாம், மயிலம் போறாரு. என்ன சார் காரணம்? லட்சுமணன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால அது யோசிக்கலாம். ஓகே. ஆனால் விஜய்லாம் இங்கே வந்தாங்கன்னா லட்சுமணன்லாம் ஆடி காற்றுல அம்மி பறக்கிற கதை தான். ஓகே, ஜெயிக்க முடியாது. ஏன்னா அது இப்போ வேறு மாதிரி ஆகிடும். விஜய் வருகையை பொறுத்து தாங்க அதிமுக கூட்டணியுடைய நிலைப்பாடுகள் நடக்கும். நீங்கள் பேசுகிறத கேட்கும்போது நான் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல. அதாவது அதிமுக கூட்டணிக்குள்ளார வந்து விஜய் வந்துருவாருங்கிற டோன்லயே பேசுறீங்க. நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் தான் பேசுறீங்க. ஸ்டாண்ட் நீங்க மாற்றவே இல்லை. ஆமாம், அந்த கிரெடிட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மற்றவங்க மாதிரி நீங்க வந்து பல்ட்டிலாம் அடிக்கல. நீங்க வந்து ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கீங்க. இப்போ வரைக்கும் என்டிஏ கூட விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி சார் வருவாரு? பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு சார் எல்லாருக்கும். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி கிடைச்ச தகவல் கூட டெல்லி பாஜக விஜய் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாவிலேருந்து ஒரு முக்கியமான புள்ளியை வைத்து விஜய்கிட்ட பேசுகிறாங்க. பவன் கல்யாணம் வச்சு பேசுகிறாங்கன்னு பவன் கல்யாணம் வச்சு இப்போ பவன் கல்யாணம் பேசிட்டு தான் இருக்காரு. இந்த மும்முனை தாக்குதல் நடந்து தான் இருக்குது. கட்சிக்குள்ளே ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ், சிடி நிர்மல்குமார் போன்றவர்கள் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஏதோ தனியாக நின்று அமைச்சர் ஆகிடலாம், வானிலை அறிக்கை மாதிரி. நேற்று நிலவரம் தெரியுமா? என்ன சார் பேசுவாங்க, நடுவில் சொல்லுவாங்க 41%. ஆதவ் சொன்னாரே அந்த கிறிஸ்மஸ் விழா சொன்னாரா? அப்படி சொன்ன மாதிரி எனக்கு நான் ஞாபகம் இல்லை. இல்லை அவங்களுக்குள்ள பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓ, அதனால 41 எலெக்ஷன்ல நிற்க வேணாமே, தேவையில்லை. அப்போ அப்படியே முதலமைச்சர் ஆகிடலாம். டேரக்டா முதலமைச்சர் ஆயிருங்க. அப்படியே நேராக காரை விட்றா, கோட்டைக்கு விட்றா அப்படின்னு. அதனால நினப்பு பொழப்பு கெடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர்கள் நாளுக்கு நாள் ஜுரம் அடிச்சு டெம்பரேச்சர் ஏறுற மாதிரி, தங்க விலை உயர்ற மாதிரி இவர்களுக்கு மட்டும் உயர்ந்துனே இருக்குது. ஏன் உயருதுன்னு கேட்டால் தெரியாது, எப்படி உயருதுன்னு கேட்டால் தெரியாது. ஒரு ஜோக் ஒன்று சொல்கிறேன், நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க. இவர் எம்ஜிஆரை தூக்கின்னு வராரு. எம்ஜிஆர் எல்லாருக்கும் பொதுவானவர், நாங்களும் போது ஊயின்னு தூக்கின்னு வராருல. எம்ஜிஆரை தூக்கிட்டு இவர் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்தது டீப்பாக கிராமந்தோறும் விஜய் கட்சி ஆரம்பித்தது தெரியல, பல பேருக்கு தெரியல. இன்னும் அதே அவர் கொண்டு போய் சேர்க்கல. ஏன்னா அவர் பிரச்சாரம் போனால் தானே தெரியும். இந்த சமூக வலைதளம் வர்றது, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காட்டுறதுலாம் வந்து கிராமத்தில் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அப்போது இவர் எம்ஜிஆரை தூக்கின்னு தீய சக்தி திமுக ஒழிக்கணும்னு வந்தால் அந்த ஜனங்க பார்த்துச்சுன்னா, அம்மாவுக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா இருந்தாங்க, அம்மாவுக்கு அப்புறம் யாரும் இல்லை, தம்பி விஜய் சேர்ந்துருக்குது, ரைட்டு, கண்டிப்பாக திமுக வீழ்த்தணும், ரெட்டை இலைக்கு அங்கே ஓட்டுன்னு போட போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. நான் டிஎம்கே ஏடிஎம்கே ஐடிவிங்கில் இருந்தாலும் அந்த வேலையை செய்வேன். எம்ஜிஆரை அழைத்து கொண்டு வரும் விஜய்க்கு எம்ஜிஆரின் ஆதரவு பெற்ற சின்னமான ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கன்னு போட்டு அடிச்சு போட்டுருணும். விஜய் எம்ஜிஆர் படத்தை வச்சு போட்டுருணும். நீ சொல்கிறல்ல எம்ஜிஆர் பொதுன்னு, நான் ஒன்றை போடுறேன், எம்ஜிஆரை அழைத்து கொண்டு வரணும், விஜய் எம்ஜிஆரையும் போட்டு ரெட்டை இலைக்கு ஆதரவு கொடுக்கணும்னு போட்டுடணும். சாவுன்னு சொல்லிட்டு போட்டு விடணும். என்ன பண்ணுவீங்க அப்போ?
அதனால் இவர் பண்ணுறது இவருக்கே பேக் ஃபயர் ஆக போகுது. ஓகே. நீங்கள் அண்ணாங்கன்னா கூட வேறு கதை. எம்ஜிஆரை தூக்கின்னு போனீங்கன்னா இன்றைக்கும் ஜனங்க எம்ஜிஆர்னால ரெட்டையில் தான் நினச்சிட்டு இருக்குது. உனக்கு சின்னமே இன்னும் வரல. இன்னொன்று நீ கட்சி ஆரம்பிச்சது எத்தனை பேருக்கு தெரிஞ்சு எல்லாம் மன்றம் நினச்சினுக்கிறான் கீழே. நம்ம நண்பர் ஒருத்தர் சர்வே போயிருக்காரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அப்படியே விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரான்னா ஏங்க இப்போ தான் மஞ்சள் துண்டு எல்லாம் பண்ணாங்கன்னா மன்றம் நினச்சிக்கிட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் இவ்வளோ சிக்கல் இருக்குது விஜய்க்கு. ஏதோ கட்சி ஆரம்பித்து பட்டி தொட்டிலாம் இவருக்கு போய் பிரச்சாரம் பண்ணி இந்த இவர் நம்ம அவர் பேர் சீமான் கொண்டு போய் சின்னதை சேர்த்தாரு. அந்த மாதிரி பண்ண மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் நீங்கள் சமூக வலைதளமோ டிவியை மட்டும் நம்ப முடியாது. எத்தனை பேர் டிவி பார்த்துட்டு இருக்கிறான்? எத்தனை பேர் டிவியில் செய்தியை பார்க்குறான்? நம்ம வீட்டில் இருக்கணும் கேளுங்க. ஏங்க நான் யூடியூப்பில் பேச என் சொந்தக்கார பாதி பேருக்கு தெரிலங்க. தெரியுமா? நானும் மாங்கன்னு ஒரு நாளைக்கு 6 இது பேசினுக்கிறேன். 6 பேட்டி 7 பேட்டி குத்துனுக்கிறேன். இதுதான் உலகம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேறு ஏதாவது சொன்னால் அப்படியா விஜயா இதுவா அப்படின்றாங்க. உலகத்தில் பாதி பேரை படிக்கிறான். அவனுக்கு ஒன்று தெரியும், கல்யாணம் தெரியும், குழந்தை பேத்துக்கு தெரியும், அவ்வளோதான். இப்படிப்பட்ட ஜென்மங்கள் பெரும்பாலும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 50 தலைவர்கள்னு சொன்னார்ல விஜய், ஊராக கூவினார்ல, அவங்க யாருன்னு தெரியணும்ல எல்லாருக்கும். அந்த ரசிகர்களுக்காக தெரியணும்ல. தெரியணுமா தெரியக்கூடாதா சொல்லுங்கள்? யாருக்காவது தெரியுதா? பெரியாரை காட்டி காமிச்சாலும் தெரியல, அவரை விட்டுருங்க, நீங்கள் அவர் விஜய் எனக்கு பிடிக்குங்க அவ்வளோதான்றாங்க. ஆமாம், இதாங்க நிலமை. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க. நீங்கள் அது ஒரு 2 வருஷத்துக்கு மேலேருந்து வேறு மாதிரி லெவலில் ஆரம்பித்து கொண்டு போயிருக்கணும் கட்சியை. இவர் ஒன்றும் பூசி கையில் கட்சியை குதிரை உக்காந்துட்டு இருக்காரு. சார் பனையூரில் அமித்ஷா தங்குவது விஜயை கன்வின்ஸ் செய்யதானா? ஏன் அவருக்கு அதான வேலை? அவரு இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் இந்த தேர்தல் லீலா பேலஸ் இருக்கு, ஐடிசி கிராண்ட் ஏங்க பங்களாங்க அவர் தங்குறதுக்குங்க. நீ வர்றப்பெல்லாம் ஹோட்டலில் தங்குனா அது வேறு சில இதெல்லாம் இது பண்ணும். சில சந்திப்புகள் பர்சனலாக இருக்க வேண்டி இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் ஹோட்டல்லாம் வச்சுட்டு எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துட்டு அவர் உள்துறை அமைச்சருங்க, பாதுகாப்பு பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அவர் தங்குறதுக்கு தோதா அங்கே ஒரு பிடிச்சி இது பண்ணுறாரு. வீக்லி ஒன்ஸ் தங்கிட்டு கட்சி நிலவரம் மற்றதெல்லாம் கேட்டு போவார். அதுக்காக பனையூரில் பங்களா எடுத்துக்கிட்டு பைனாகுலர் வச்சுக்கின்னு விஜய் வெளியே வராரான்னு பார்த்து இருந்துட்டு வெளியே வந்தால் விஜய் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் தான் சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் இல்லை. அவர் பல இடங்கள் பார்த்தாங்க, அதில் அந்த இடம் செட் ஆகிருக்குது, அங்கே இருக்கார். பனையூரில் தானே பல பெரிய மனிதர்கள் இருக்காங்க. விஜய் மட்டுமா இருக்காரு? ஐயா அன்புமணி ராமதாஸும் அங்கே தான் இருக்காரு. ஐயா சபரீசன் கூட அந்த சைடில் தானே இருக்கிறாரு. ஐயா ரஜினிகாந்துக்கும் அங்கே தானே பங்களா இருக்குது. ஐயா கமலாசனுக்கும் அங்கே தானே இருக்குது. இந்த மாதிரி இவர் சீமான் அவரும் ஈஸியாக தானே இருக்காரு. எல்லா பெரியவர்களும் அங்கே தான் இருக்காங்க. சார் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது, ஆட்சியை விட்டு எதிர்கட்சியாக இருக்குது. அந்த கட்சியில் உட்கட்சி மோதல் வருவது, பூசல் வருவது வாடிக்கை. ஜகஜம். ஒரு மாவட்ட செயலாளருக்கு இன்னொரு மாவட்ட செயலாளரை பிடிக்காது, ஒரு அமைச்சருக்கு இன்னொரு அமைச்சரை பிடிக்காது. அப்படிப்பட்ட ஈகோ பிரச்சனை திமுக அதிமுகவில் நமக்கு தெரியும். அப்படி உள்ளுக்குள்ளே அவங்க இருந்தாலும் வெளியில் அதை காட்டிக்க மாட்டாங்க. கையெல்லாம் கொடுத்து கட்டையெல்லாம் பிடிச்சிப்பாங்க. அது நமக்கே நல்லா தெரியும். தாவேக்காங்கிற கட்சி இப்போ தான் கட்டமைப்பு ரீதியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியிலேயே இப்போ உட்கட்சி பூசல், மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கக்கூடாது, கொடுக்கணும் அப்படின்னு 2 மோதல். தூத்துக்குடி அஜிதா ஆக்னஸ் என்னதான் சார் பிரச்சனை? ஏன் அவங்களுக்கு நான் சோஷியல் மீடியாலையும் சரி தூத்துக்குடியில் இருக்கிறவங்கள்ட்டையும் சரி பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற தாவேக மாவட்ட செயலாளர்கள்லேயே அரசியல் தெரிஞ்ச மாவட்ட செயலாளர் அவங்க தான். பசங்களுக்கெல்லாம் கொள்கை விளக்க பாடம் அப்படின்னு பொலிட்டிக்கலாக அவங்களுடைய மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பல 50 தலைவர்கள் அவங்களுக்கு தெரியும், செலவெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அஜிதாவுக்கு பொறுப்பு கொடுக்கல? முக்கியமான ஆளு, நல்ல செலவு பண்ணியிருக்காங்க, விஷயம் தெரிஞ்சவங்க ஏன் ஒதுக்கப்படுறாங்க? ஒன்றும் மாநில பொறுப்பு கேட்கல, மாவட்ட பொறுப்பு தான் கேட்குறாங்க. ஏன் இப்போ ஒதுக்கப்பட்டிருக்காங்க? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கட்சியை இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகி ஒரு மாதம் 2-3 மாதம் வரைக்குமே மாமியார் மருமகளும் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சிக்குவாங்க. நான் உங்களை மாமின்னு கூப்பிட மாட்டேன், அத்தைன்னு கூப்பிட மாட்டேன், அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்வாங்க. நான் என் மகளாக உன்னை பார்க்குறேன் அப்படின்னு. அம்மா இப்படி உட்காருங்கம்மா, அம்மா அதை தாங்கியும் ஊட்டுறதும் அதுவும் இதுவும் பையனுக்கே ரொம்ப இதாகிடும். என்ன தவம் செய்தேன் இப்படி இவர்களை பெற அப்படின்னு. 1 வருஷம் போன உடனே உழுவும் பாருங்க, ஏன்டா அவள் பேச்சை கேட்டு நீ பண்ணுறியா அப்படின்வான். வழக்கமாக திட்டிருப்பான் பையன், அதே மாதிரி திட்டவொடனே அவள் பேச்சை கேட்டு பண்ணுறியான்னுவாங்க. எல்லாம் அவங்க அம்மா சொல்லிதானே செய்யணுமா அப்படின்னு இங்கே வரும். இந்த மாதிரி கட்சிகள்லேயும் ஆரம்பம் போது எதுவும் வராது. கட்சிகள் பல இதாகும் போது பல பிரச்சனைகள் வளரும். இங்கே ஆரம்பிக்கும் போது கல்யாணம் ஆகி மறுநாளே சண்டை, நீ பெருசா நான் பெருசா இது பெருசான்னு. இங்கே என்ன பிரச்சனைனா கட்சியே புசியை சுற்றி தான் இருக்கிறது. நாளைக்கு விஜய் நினச்சா கூட புசிக்கு எதிராக எதுவும் பண்ண முடியாது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க,
விஜய் வந்து சற்றே தள்ளி இரும் பிள்ளைங்கிற மாதிரி புஷியை ஒதுக்கி வச்சுட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நேற்று ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு கட்சிக்காரு, சார் புஷி தான் எல்லாமே கட்சியில். அப்போ விஜய் கட்சியுடைய அடிப்படையே மாவட்ட செயலாளர். ஆமாம், அது எல்லாருமே புஷியால் தான். புஷி கையில் தான் கட்சியே இருக்குது. புஷி கையில் தான் விஜய் இருக்கார். புஷி என்ன சொல்கிறது விஜய் கேட்பார். அதனால் ஆக்னல் அஜிதா ஆக்னல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆரம்பத்தில் 2 பேரும் இணக்கமாக தான் இருந்தாங்க. புஷி இவங்கெல்லாம் அவங்க ஒரு பெரிய இதில் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க பெண் அந்த ஏரியாவில். மீனவர் சமுதாயம் வேற சார். ஆமாம், இதில் எந்த அளவுக்கு அவங்க செல்வாக்குன்னு சொல்கிறேன். ஹெல்பிங் மைண்டு ஜாஸ்தி. யாராவது ஒரு உதவின்னு கேட்டால், நீ அங்கே போய் தூத்துக்குடியில் அவர் ஒருத்தர் சொன்னார்ல, டிஎம்கே டிவிக்கே தூத்துக்குடின்னு போட்டு பாருங்கள் யார் படம் வருதுன்னு. அது உண்மை தான். அப்போது நீங்கள் அங்கே போயிட்டு யாரை கேட்டாலும் எனக்கு அக்கா இந்த ஹெல்ப் பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு அவ்வளோ ஒரு இது. ஒரு புதுசாக வந்த கட்சியில், அதுவும் இது வந்து பால்வாடி கட்சி, ஆமாம், இந்த கட்சியில் ஒருத்தர் இந்த அளவுக்கு ஃபேமஸ்னா, அவங்க அண்ணா வந்து பில்லா ஜெகன்னு திமுக விஜய் கூட இருந்தார். இந்த கட்சிக்குள்ளே வர வேண்டியது. அப்புறம் ஒரு கொலை கேஸ் அதுன்னா ஒரு திமுகவில் ஐக்கியமாயிட்டார். திமுக தான் அவங்க ஃபேமிலி. அதுலேருந்து இவங்க வந்திருக்காங்க. இவங்க நான் விஜய் தான் சொல்லிட்டு விஜய்க்கும் பிடிக்கும், பேசியிருக்காரு, எல்லாம் பண்ணுறாரு. 2 காரணத்தினால புஷிக்கு பிடிக்காம போச்சு. என்ன காரணம் சார்? ஒன்று விஜய் கூப்பிட்டு பேசுனது. ஓ, அதிதாவை நல்ல பதவி காத்திருக்கு, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்ல இது கிடைக்குது. இதே அது காரை ஏற்றி தள்ளி விடுற மாதிரி போன விஜய் தான் அஜிதாவுக்கு தோல் மேலே கை போட்டு எல்லாம் பண்ணி சொன்னது. 2வது புஷி ஆனந்த் சில விஷயங்கள் கட்சிக்குள்ளே நிதி ஆதாரங்கள் மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு இவங்க ஒத்து வரல. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன், மாதம் 15 லட்ச ரூபா மேலே செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் எப்படி உங்களோட இது பண்ண முடியுன்ற மாதிரி. அப்போ அந்த விவகாரத்தில் புஷியோட ஒத்து போல விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே. நான் ஓப்பனாகவே உடச்சு கேட்குறேன் சார், புஷி அஜிதா ஆக்னஸ் கிட்ட பணம் கேட்டிருக்காரா போஸ்டிங்காக? அதை எப்படி நான் சொல்ல முடியும்? அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. அது நிதி சம்மந்தமாக இருக்கலாம், வேறு எதாவது இருக்கலாம். விக்கிரவாண்டி சமீப காலமாக போஸ்டிங்க்கு வந்து பணம் கேட்குறாங்க, அந்த குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு. குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்குது. 15 லட்சம் வாங்கினாரு, அவனுக்கு போட்டாரு. இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்தது 15 லட்சம் வாங்கிட்டு போட்டாரு, நான் துட்டு கொடுத்துருக்கேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. நான் அந்த மணிகண்டன் சொல்ல, எதிர் டீம் வந்து போராட்டம் நடத்த, எதிர் டீமுக்கு இன்னொரு தலைவர் ஆதரவு கொடுக்க, இந்த டீமுக்கு புஷி டீம்னு சொல்ல, இந்த மாதிரி கோஷ்டி இப்போவே பெருகி போய்கிட்டு இல்லை. திமுக கூட இப்படி சண்டை இருக்காது போல இருக்கு. இந்த கோஷ்டி இவர் தலைவர், அந்த கோஷ்டி அவர் தலைவர்னு, மொத்த கோஷ்டி புஷி தலைவர். அப்போ புஷி ஆனந்தை மீறி இவங்களால ஒன்றும் பண்ண முடியலன்ற நிலைமை வருது. ஒதுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒதுக்க ஆரம்பிச்சுன்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. விஜய்லாம் நான் சொன்னல எடுப்பார் கைப்பில்லைன்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க, விஜய் விடவா அப்படின்னீங்களே. டக்கர் அடித்தாலும் நீங்கள் விஜயை பார்க்கவே முடியாது. விஜய்கிட்ட நீங்கள் எதுவுமே கொண்டு போக முடியாது. அப்படியே கொண்டு போனாலும் எதுக்கும் நீங்கள் புஷி ஆனந்தை சொல்லுங்கன்ற சார். நேற்று விஜய் காரையை மறிச்சிட்டாங்க. மறிச்சதுன்னா நடந்தது. நீங்கள் தான் தலைவருங்க. நான் இப்போ உங்களை கேட்குறேன், நீங்கள் தலைவர், கட்சிக்குள்ளே பிரச்சனை, முதல்ல உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிடணும் அந்த பிரச்சனை. நீங்கள் டெய்லி பேப்பர் பார்ப்பீங்க, இல்லை ஏதாவது ஒன்று சமூக வலைதளம்லாம் தெரிஞ்சிடும் அஜிதாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு. சரி, நீங்கள் அதெல்லாம் மீறி மூடி வச்சுக்கிறீங்க கதவை, இருண்ட கோட்டையில் தான் இருக்கீங்க. நீங்கள் வர்றீங்க, உங்கள் காரை மறிக்கிறாங்க அஜிதாவை உங்களுக்கு நல்லா தெரியும், என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? கூப்பிட்டு வச்சு நிச்சயம் பேசுவோம் சார். காரை மறிச்சிட்டாங்க, அந்த சமயம் என்ன பண்ணுவீங்க? சரி வாமா, நம்ம நீ உள்ளார போன பிறகு நிச்சயம் யாராவது ஆளை கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டாது உள்ளார அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு நம்ம கேட்போம், நிச்சயம் கேட்போம். நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, கார் கண்ணாடி இறக்கி இங்கே வான்னு கூப்பிட்டு, என்ன ரோட்டில் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறேன், உன்னை பார்த்து 10 பேர் பண்ணுறதுக்கா, உள்ளே வா அப்படின்ட்டு போயிடும். உள்ளே வர வச்சு பிடிச்சி ஏறுன்னு ஏறிட்டு, நீ இன்னைக்கு பண்ணுவேன், நாளைக்கு இன்னொருத்தன் பண்ணுவான், என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, நீ தலைவர்னா நீ எவ்வளோ பெரிய இதுவா, என்கிட்ட வர வேண்டியதானே அப்படின்வோம். அது அவங்க பல தடவை அவர்கிட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த கேள்வி அவர் கேட்கவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து சரி நான் என்னன்னு பேசுகிறேன், புஷிகிட்ட பேசிட்டு உனக்கு நல்லது பண்ணுறேன் நான். இன்னொன்று கலைஞர் மாதிரி இருக்கணும், யார் எங்கே எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியும். நீ அது கிடையாது. அப்போ அஜிதான்ற ஆள் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை புஷி நான் சொல்கிறது அதுதான். புஷிகிட்ட பேசிக்கோ, எனக்கு தெரியாது, நான் முதலமைச்சர் ஆகணும், அவ்வளோதான். நீ எதாவது பண்ணிக்கங்க. சரி, கீழே உள்ளவங்க வேலை பார்த்தா தானே சார் அவர் முதலமைச்சர் ஆக முடியும். அதை புஷி பார்த்துக்கோ, ஜான் பார்த்துக்கோ, இப்போ லேட்டஸ்ட்டாக சேர்ந்தவங்கெல்லாம் பார்த்துக்குங்க. நான் வரும்போது வருவேன், இது மட்டும்தான். நான் வந்து எதாவது பேசுவேன், அதில் எனக்கு வந்தது தான் நான் பேசுவேன், அவ்வளோதான். மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, துட்டு கூட கேட்காதீங்க, அவ்வளோதான். எம்ஜிஆர்லாம் கை காசு அவ்வளோ இறைச்சார். மாவட்ட செயலாளர்களே கொண்டு வரதுக்கே துட்டு கொடுத்தா தான் வருவேன்னு சொன்னதுக்கு துட்டுலாம் கொடுத்தாரு. அந்த மாதிரிலாம் எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்கு. அதனால் இவர் வந்து அஜிதா மேட்டரில் அவங்க
அவங்க எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்ல வரேன். ஹெல்பிங் மைண்டட் சொன்னோம்ல, இந்த செலவுலாம் பண்ணுறதெல்லாம் அவங்களே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரெகுலராக. மாதம் 15 லட்சம் வரைக்கும் பண்ணியிருக்காங்களாம். அவங்களுக்குன்னு ஒரு மாவட்டம் முழுவதும், பக்கத்து மாவட்டம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஒரு நிகழ்ச்சி ஒன்று தூத்துக்குடியில் நடக்குதான், கல்லூரி நிகழ்ச்சி. அதில் நம்ம எம்பி, மாவட்ட எம்பி, தொகுதி எம்பி கனிமொழி கலந்துக்கிறாங்க, மாவட்ட அமைச்சர் கீதா ஜீவன், இவங்க சசிகலா புஷ்பா பாஜகலேருந்து, அப்புறம் இன்னொரு பெண் தலைவர் கலந்துக்கிறாங்க. அஜிதாவையும் கூப்பிட்டுருக்காங்க அந்த கூட்டத்துக்கு. இவங்க வந்தப்போலாம் சாதாரணமாக இருந்திருக்குது. ஓகே. மாவட்ட அமைச்சர் கீதா ஜீவன், எம்பி கனிமொழி, சசிகலா புஷ்பா பாஜக, இன்னொரு ஒரு தூத்துக்குடி பெண் பெரிய பிரமுகர், அரசியல் பிரமுகர் தாவேகாலேருந்து அஜிதா வரும்போது அவ்வளோ ஆரவாரமா. இவங்க யார் வந்தப்போ பெருசாக கண்டுக்கல. அஜிதா பேச ஆரம்பித்த போதும் அவ்வளோ ஆரவாரமா. கூட்டம் முடிஞ்சோன்னா அஜிதா வெளியில் போனோன்னா பின்னாடியே எல்லாம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு கையெழுத்து வாங்கிறதுக்கு ஓட்டாங்களாம். இவங்க அமைச்சருக்கே கோபமா, என்ன பண்ணுறீங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு ஆளை யாரும் எந்த கட்சியாவது விடுமா? திமுக ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கே. அதான் சொல்கிறேன், திமுக கொத்தி தூக்க போகுது. தூக்கி ஒரு சீட்டை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? திமுக இந்த தடவை இளம் வேட்பாளர்கள், குறிப்பாக பெண்களை கொண்டு இறக்கிறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. விருதுநகரில் ஒரு முக்கியமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, ஏதோ ஒரு ஷியாம்னு வருது அவங்க பேர், அவங்க வந்து அங்கே வெயிட்டாக இருக்காங்க. வேறு யாருன்னாலும் ஜெயிக்க முடியாதான். அவங்க வந்து இந்த ராஜூஸ்னு ஒரு இது, அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. ப்ளஸ் டிஎம்கேல பல ஒர்க் பண்ணது, முனிசிபாலிட்டி சேர்மன் ஃபுல்லாக அந்த ஃபேமிலி தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு வாங்க. அதனால் அவங்கள நிற்க வைக்கிறதுக்கு திமுக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போ அவங்க நின்னாங்கன்னா ஏடிஎம்கே கூட கேண்டிடேட், நல்ல கேண்டிடேட் பண்ணால் இதாகிடுன்றாங்க. அதனால் நீங்கள் வந்து இது இந்த மாதிரி டிஎம்கே பெண்ணு ஒர்க் பண்ணி இதெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்க இறங்குறாங்க உள்ளக. அப்போ அஜிதா கிடைச்சா லட்டு தானே. திமுகவுக்கு வேலையாடது தான். ஏடிஎம்கே ட்ரை பண்ணோம். இவங்க ஏடிஎம்கே வரேன்னா வேணாம் நான் சொல்லுவாங்க, கூப்பிட்டு லட்டு மாதிரி வச்சு சீட்டு கொடுத்தாங்கன்னா நிச்சயம் செலவு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னால், நான் என்ன டிஎம்கே தங்கச்சி ஏடிஎம்ல இருக்கக்கூடாதா? தப்பா? ஆனால் அவங்க வந்து நான் என்ன ஆனாலும் தாவேக விட்டு போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் அவங்கள அங்கே உள்ள வாழ விட மாட்டேன்னு அவங்க முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. புஷி அவ்வளோ கடும் கோபத்தில் இருக்காரு. ஏன் சார் பின்வாசல் வழியாக ஓடி போயிட்டார். இன்செக்யூரிட்டி தான், வேற என்ன? நீ வந்தவொடனே தலைவர்கிட்ட பேசுகிற, நீ மாவட்டத்தில் நீ வாட்டில் செயல்படுற, அது பண்ணுற, மாவட்ட செயலாளர்லாம் உன்னை ஏற்றுக்கல அப்படின்ட்டுருக்கிறார். இது எப்படி கரெக்டாக இருக்கும்? நேற்று கலைஞர் டிவி வந்துட்டு போல் எடுக்கிறதுக்கு, அது அஜிதா தான் கூப்பிட்டு வந்தாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக பண்ணிகிட்ருக்குறாங்க. அது ஒரு கட்சி தலைவர் இந்த பிரச்சனையை கூப்பிட்டு தீக்கணும். இல்லை அவருக்கு இது இல்லைன்னா புஷி இல்லாத வேற யாரையாவது தலைவர்களை வச்சு. கலைஞருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் டீல், இந்த மாதிரி இஷ்யூவை டீல் பண்ணுறதுக்கு ஆற்காடு வீராசாமி போய் டீல் பண்ணுவார். ஆமாம், கரெக்டாக பேராசிரியர் விட்டு அவர் டீல் பண்ணுவார். அந்த மாதிரி ஆள் விஜய்க்கு யாருமே இல்லை போல இருக்கே. ஏதோ செங்கோட்டையா இருக்கார்ல, விட்டு பேசி பண்ணணும். ஆனால் புஷியை மீறி பண்ண முடியுமா? அதான் மேட்ரு. நீங்கள் எது பண்ணாலும் புஷி ஜான் தான் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? சார், நேற்றுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி காலையில் அடிபட்டுச்சு. அதாவது ஆதவர்ஜுனா நடத்தக்கூடிய, தலைமையிட்டு நடத்தக்கூடிய ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் ஸ்பான்சர்னு சொல்லலாம், ஏன் தலைமைன்றீங்க? 2 காங்கிரஸ் எம்பிக்கள் 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கலந்துப்பாங்கிற செய்தி வந்துச்சு. சோஷியல் மீடியாவில் சரியான விரைவில் மெயின் ஸ்ட்ரீமும் செய்தியெல்லாம் எடுத்துட்டாங்க. மதியம் ப. சிதம்பரம் போய் சிஎம்ஐ பார்க்குறாரு. ஈவினிங் நிகழ்ச்சியில் பார்த்தா 5 பேருமே ஆப்சண்ட்டு. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மட்டும் போய் அந்த நிகழ்ச்சியை அட்டென்ட் பண்ணியிருக்காரு. என்ன சார் சிக்னல் சொல்ல விரும்புகிறாங்க? காங்கிரஸ் தொடர்ச்சியாக அந்த சோடாங்கருடைய பேட்டி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் பார்த்து பேசுனது, அவர்களுக்கு என்ன பயனா விஜயை விட்டு என்டிஏ பக்கம் விஜய் போயிட்டாருன்னா காங்கிரஸுடைய கனவு பலிக்காமல் போயிடும். டிஎம்கே இப்போ ஏறி மேய்ஞ்சிட்டு இருக்குது. அப்போ என்னைக்கு இருந்தாலும் டிஎம்கே விட்டு ஒரு மாற்றை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் பங்கு, அதிகார பங்குன்றது 2031 தாவேகா கூட சேர்ந்து நம்ம எதாவது பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற இடத்துல தாவேகா வந்து என்டிஏ பக்கம் போக விடாமல் பண்ணுறதுக்கு தடுக்கிற வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு டிஎம்கே கூட இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு பெரிய முட்டுக்கட்டியாக இருக்குது. இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று 25 சீட்டையும் குறைக்கலாமான்னு டிஎம்கே யோசிச்சுட்டு இருக்குது. எப்படி சார்? ஸ்டாலின் லாஸ்ட் எலெக்ஷனில் 10 எம்பி சீட்டு கொடுத்தாரு, அதே கொடுத்தாருல சார். அதே தான் இந்த தடவை அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, அதிகமான சீட் நிற்கணுன்றது இந்த தடவையும். அப்போ தான் ஓரளவு மெஜாரிட்டி வர முடியும். இல்லாட்டி கூட்டணி ஆட்சி அதுன்னு வந்தால் காங்கிரஸ்லாம் தலையில் ஏறி உட்காந்துன்னு தெரியும். அதனால் அதை யோசிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி யோசிக்கும் பொழுது எல்லாருக்கும் அதே 6. அதனால தான் திருமாவளவன் சொல்லிட்டார் பாருங்க, 6 கொடுத்தாலும் 10 கொடுத்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுபவர்கள் அல்ல. நான் கொஞ்சம் வேகமாக பேசிட்டேன்.
அவர் கொஞ்சம் ஸ்லோவாக பேசினார். நாங்கள் வெளியேறி சொன்னாலும் வெளியேறி விடுவோம், அதை பற்றியும் கவலைப்படவில்லை. 10 சீட்டு 6 சீட்டு என்பதற்காக நாம் முதலமைச்சராக ஆகிவிட முடியுமா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வெளியேறினா தம்பிகள் ஆளுசான அவசியம் யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு கட்சியை தேவைப்பட்டால் கலைத்து விடவும் நாங்கள் தயங்க மாட்டேன் அப்படின்னு. ஏங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா விஷயம் என்னென்னா 6 சீட்டு இல்லை பாமகவை ஐயாவை ராமதாஸ் கட்சி ஏதாவது மாதிரி பேர் ஏதாவது பதிவு பண்ணி உள்ளே வந்தாருன்னா நம்ம நிலைமை என்ன வாய் விட்டோமே அப்படின்னு இந்த தடுமாட்டெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஒரு பக்கம் நாத்திகம் பேசுகிறாரு, ஆத்திகம் இது சனாதன எதிர்ப்புன்றாரு, இன்னொரு பக்கம் வேலை தூக்குறாரு. அந்த கிரீடத்தை போகிறதுக்கு அவர் பட்ட பாடு இருக்குது, படாத பாடுபட்டாப்புல. கிரீடத்துக்கும் அவருக்கும் பாவம் 7ஆம் பொருத்தமாகவே இருக்குது. இது ஒரு பாட்டு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது காங்கிரஸை வந்து ஓரம் கட்டணுன்ற, அதாவது மட்டுப்படுத்தணுன்றதில் தெளிவாக இருக்கிறாங்க. பல தொகுதிகள் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகளை இந்த தடவை திமுக பிடிங்கி நிற்கிது. வேளச்சேரி, அறந்தாங்கி. வேளச்சேரி காங்கிரஸ் கொடுத்தா மறுபடியும் காங்கிரஸ் அதை தோத்துரும். அசன் மௌலானா பேர் அப்படி அங்கே இருக்குது தொகுதிக்குள்ள. இந்த தடவை முடிவுலாம் மாறும். அதே மாதிரி திமுக என்னால் முடிவு மாறும். அதே மாதிரி வேறு சில தொகுதிகள், நீங்கள் வேளச்சேரி தொகுதி கூட்டணியை தோத்துச்சே, நீங்கள் எம்பி எடுத்து பாருங்கள். வேளச்சேரியில் அதிக வாக்கு வாங்கியிருப்பாங்க, என்டி அதிக வாக்கு வாங்கியிருக்கும். அது மாதிரி பல தொகுதிகள். அதே மாதிரி இது இன்னொரு ஏதோ ஒரு தொகுதி சொன்னாங்க, ஒரு 3-4 தொகுதி இந்த மாதிரி பிடுங்குறாங்க. அறந்தாங்கி வந்து லோக்கல் திமுகவே பிரச்சனை பண்றாங்க. எத்தனை காலத்துக்கு தான் நீங்க வந்து காங்கிரஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? அறந்தாங்கியை பொறுத்த வரைக்கும் கட்சி வளரணுமா கூடாதாங்க ஒரு குரல் வந்து திமுக காரங்களுக்கே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 18 தொகுதி ஜெயிச்சாங்கல்ல, ஆமா 25 தொகுதி கொடுத்தாங்கல்ல, அதுலயே பிரச்சனை. உங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கே தார வாத்துட்டு போயிருந்தா அதை காங்கிரஸ் தொகுதியாக மாறிடுது அப்படின்ற. ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில இருந்தே மறுபடியும் வரப்போகுது போல இருக்கே சார். அதெல்லாம் இல்லை, அந்த மட்டுமா சேர்ந்துருது, அதை ஒரு சுற்று வரணும், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் தரமாட்டாங்க. அது பிடுங்குனது, அதுதானே திட்டம் போட்டு பிடுங்குது. அதனால இந்த தடவை சந்திரகுமார் தான் கொடுத்துருவாங்க. அதானே நடக்கும். போன தடவை ஒருத்தருக்கு இந்த இது கூட இவர் பொன்முடி நண்பர் இறந்து போனார், விக்ரவாண்டி தொகுதி, அன்னியூர் சிவா நின்று அன்னியூர் சிவாவுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி தான் போகும். அதனால இந்த மாதிரி தான் திமுகவுடைய லைனு. அதனால காங்கிரஸ் அதை இது பண்ணுறாங்க. சோடங்கர் இது அங்கே இந்த மாதிரி டைமில் போய் தாவேக்கா அவங்க கலந்துக்கிட்டா என்னதான் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தலையில் தட்டி வச்சாலும் பேசுகிறது சமூக வலைதளங்களை பேச ஆரம்பிச்சிடுவாங்கள்ல. அதனால் என்னதாங்க நடக்குது, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க, அவர் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிடுவாருன்னா போயிடுறதா அப்படின்னோன்னா உடனே நிறுத்திட்டாங்க. இதுதான் நடந்தது சார். பல பெரிய புள்ளிகள் தொகுதி மாற போகிறாங்க போல இருக்கு. நீங்கள் வந்து சிஎம் சொன்னீங்க, குளத்தூர்ல இருந்து திருவாரூர் போற போறாருங்க. அன்பில் மகேஷ் வந்து சென்னையில் எங்கேயாவது நிற்கலாம்? நிற்கல, அவர் அங்கேயே தான் நிற்கிறார். அது மட்டும் இல்லாமல் பொன்முடி வந்து விழுப்புரத்தில் இருந்தார், மறுபடியும் திருக்கோவிலூர் இருக்குல்ல தான் இப்போ நின்று ஜெயிச்சிருக்காரு, மறுபடியும் திருக்கோவிலூர். அதே மாதிரி பல முக்கிய நீங்கள் அதே போல் சேகர்பாபு அவர்கள் வந்து ஆர்கே நகர் போக போகிறாரு அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறீங்க. ஏன் சார் இந்த கலக்கம் திமுகக்குள்ள? அவங்க தொகுதியை விட்டு இன்னொரு தொகுதிக்கு போகணும். குறிப்பாக மேயர் பிரியா அவர்கள் வந்து, பிரியாக்கெல்லாம் சீட்டு கிடையாது விட்டுருங்க, அப்புறம் பெரம்பூரில் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி. பரந்தாமனுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சேகர்பாபு போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. ஏதாவது நடக்கும், ஆனால் பிரியாவுக்கும் சீட்டு கிடையாது. அதனால் அதை விட்டுருங்க. அவங்க இதோட பிரியாவுடைய இதை முடித்து பாதுகாப்பாக அமுச்சு விட்ருவாங்க, ஓய்வு பெற்ற வழி அனுப்பலான்னு. அதனால் அதை விட்டுருங்க. மற்றவர்கள் வந்து மாறுதல் இதெல்லாம் நடக்குது. கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட மோதல், இளைஞர் அணிக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கணும்னு ஒரு பக்கம். அதில் இவர் இதான் சான்ஸ்னு உதயநிதி ஆட்கள் அதிகமாக இருக்கு, அவர் ஆட்கள் இறக்க பார்ப்பார். 2016 ஏடிஎம்கில் ஒரு இது நடந்தது இதே மாதிரி. சசிகலா அவங்க டீம் வந்து அதிகமாக உள்ளே இறக்குனாங்க. ஜெயலலிதா இது பண்ணுறத விட நம்மளுடைய விசுவாசிகள் அதிகமாக இருக்கணும்னு. ஜெயலலிதா அது எல்லாத்தையும் வாங்கி ஒரே கோடு போட்டு ஆளுகள்லாம் மாற்றினாங்க. அதில் சில பேரை தோக்கடிக்கிற இதெல்லாம் நடந்தது, வைத்தியலிங்கம் உட்பட. மாதிரி வைத்தியலிங்கம் தோத்தாலும் ராஜ்யசபா கொடுத்தாங்க. அதனால தான் ஜெயலலிதா கோவப்பட்டு ராஜ்யசபா கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ இதில் நடக்குது டிஎம்கேல. அதில் என்னென்னா உதயநிதிக்கான ஆட்கள் அதிகமாக உள்ளே இறக்கிறதுன்றது ட்ரை பண்ணுறாங்க. கனிமொழி அவங்க பக்கம் பண்ணுறாங்க. பெண்ணு மாப்பிள்ளை அவர் ஏதாவதுனா கட்சி நம்ம கையில் எடுக்கணும்னு ஒரு இது இருக்கும்ல. அதனால் அவர்கள் தரப்பில் சீனியர் அமைச்சர்கள் இந்த முட்டல் மோதலுக்கு பிறகு பெரிய கூட்டணி கட்சிகள் இவ்வளோ பிரச்சனையில் இப்போ திமுக சந்திச்சிட்டு இருக்குது. போக போக இந்த ஜனவரியிலேருந்து அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். கடைசி கேள்வி சார், விஜய் எங்க நிக்க போறாரு? வீல ஆரம்பிக்கக்கூடிய தொகுதிகளில் தான் நிக்க போறாரு. விஜய் பனையூரிலே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு விஜய் நிற்க மாட்டார். என்டிஏ கூட்டணி வந்தால் ஒருவேளை விஜய் நிற்பார். தனியாக நிற்கிறதா இருந்தால் விஜய் நிற்பது ரொம்ப கம்மி. அப்படி நிற்கணும்னா திருச்சி கிழக்கில் நிற்கிறார், கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிற தொகுதி.
இன்னைக்கு விருதுராஜ் நின்னார் அந்த ஆமா. அங்கே நிற்கிறதுக்கு விஜய் யோசிக்கிறாரு. இல்லாவிட்டால் விக்கிரவாண்டிலாம் வந்து இவரு ட்ரை பண்ணிட்டு கடலூரில் விக்கிரவாண்டி நம்ம புஷி ஆனந்த் ட்ரை பண்ணுறாரு. அருண்ராஜ் திருச்செங்கோடு, இவர் வந்து மதுரை இல்லாட்டி தேனியில் ஏதாவது ஒரு தொகுதி. நிர்மல்குமார் சார். நம்ம ஆதவர்ஜுனா சார், புரட்சி ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா சென்னையில் இல்லாட்டி திருவள்ளூரில் யோசிக்கிறாரு. சரி, திருவள்ளூரில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு. மாதாவரம் யோசிக்கிறாரு. மாதாவரம் மூர்த்திலாம் நிற்பார். அதனால் அது என்ன ஆகும் தெரியாது. ஆதவெலாம் நின்று தனியாக நின்னா கூட செலவு பண்ணி ஜெயிக்கிற வேலையை பண்ணிடுவார். செலவு பண்ணால் ஜெயிக்கலாங்க. ஒரு 5 10 சீட்டு ஜெயிக்கலாம் சார். செலவு. ராஜ்மோகன் சார், ராஜ்மோகன் கூட ஏதோ ஒரு தொகுதி மதுரை வாயில் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. இன்னும் மதுரை வாயிலாம் வாட்ஸ்அப் தலைவர்களுக்கு இவங்களுக்காகவே ஒதுக்கிட்டாங்களா? போனதில் அந்த பத்மபிரியா நினைச்சில்ல மதுரை வாயிலில். அது மக்கள் நீதி மையம் சார். அதான் சொல்கிறேன். மக்கள் நீதி மையத்துக்கு என்னங்க வித்தியாசம்? கொஞ்ச நாளில் இவங்களும் எங்கேயா போக போகிறாங்க. அதனால் அவர் ஒரு சீட்டு ஜெயிச்சார், ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. இவங்க ஒரு 4-5 சீட்டு ஜெயிப்பாங்க, அவ்வளோதான். லயோலா மணி சார், எல்லாருக்குமே நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? சீட்டு கேட்கறாரு அவரு. கேட்கலாம். புஷி ஆளுங்க அவரு. புஷியுடைய அருமை தம்பிகளில் ஒருத்தர் அவர். அதனால் அவர் கேட்கலாம். இன்னொன்று தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைந்தது 10 கோடி ரூபாய் செலவு செய்யணும். அப்படிப்பட்ட ஆட்களை தான் அவங்களும் தேடுவாங்க. அப்புறம் லயலாமணிலாம் எங்கே இருப்பாருன்னு பார்த்துக்குங்க. நீ வேணா சொல்லுவார், தலைவர் சொல்லிட்டாரு, அடுத்த தடவை உனக்கு நல்ல ஒரு இது மாநகராட்சியில் உனக்கு வார்டு கொடுக்குற தயாராகிறாப்புல, நீ யாராவது ஆளுன்னு தான் கூட்டுவானுவாப்புல. இதுதான் நடக்க போகுது. ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அமித்ஷா பியூஷ் கோயல் சந்திப்பு 1.5 மணி நேரம் போயிருக்கு. ஒரு 40 சீட்டு வரைக்கும் கேட்டிருக்காங்கன்னு பல்வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. 25 தொகுதிகள் 25 தொகுதிகள் கொடுக்க தயாராக இருக்காங்க. அதாவது 40 தொகுதிகள் கேட்டிருக்காங்க, 25 தொகுதிகள் கொடுக்க தயாராக இருக்காங்கன்னு ஒரு விஷயங்களை பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமக்கு நன்றி.